தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பல்வேறு பதவிகளுக்காக போட்டியிடும் சரத்குமார், விஷால் அணியைச் சேர்ந்தவர்களில் யார் எந்த பதவிக்கு போட்டியிடுகின்றனர் என்பதை தற்போது பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மொத்தம் 29 பதவிகள் உள்ளன. இதில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், 2 துணைத் தலைவர்கள், 24 செயற்குழு உறுப்பினர்கள் அடங்கும். 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தலில் 29 பதவிகளுக்கு மொத்தம் 61 பேர் போட்டியிடுகின்றனர். அதில் சரத்குமார் தலைமையிலான அணியில் தலைவர் பதவிக்கு சரத்குமாரும், பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதா ரவி, பொருளாளர் பதவிக்கு SSR கண்ணனும் போட்டியிடுகிறார்கள். துணைத் தலைவர் பதவிக்கு மூத்த நடிகர் விஜயகுமாரும், இளம் நடிகர் சிலம்பரசனும் களமிறங்கியுள்ளார்கள். அதேபோல் செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு சினிமா நடிகர்கள் ராம்கி, TP கஜேந்திரன், மோகன் ராமன், பவன், ஜாக்குவார் தங்கம், K ராஜன், R ரவிக்குமார், சிசர் மனோகர், MSK குமரன், VC ஜெயமணி, அசோக் ஆகியோரும், நடிகைகள் MR நிரோஷா, K நளினி, பசி சத்யா, இவர்களுடன் நாடக நடிகர்கள் MS முகமது மஸ்தான், M ராஜேந்திரன், SM இசையரசன், P சாந்தகுமார், MSP கலைமணி, KR செல்வராஜ், KN காளை, K ராஜேந்திரன், R வீரமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த அணியில் சரத்குமார், ராதா ரவி, ராம்கி, நிரோஷா என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் போட்டியிடுகிறார்கள். சரத்குமார் அணியை எதிர்த்து தேர்தல் களத்தில் குதித்திருக்கும் விஷால், நாசர் தலைமையிலான பாண்டவர் அணியில் தலைவர் பதவிக்கு நாசரும், பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷாலும், பொருளாளர் பதவிக்கு கார்த்தியும் போட்டியிடுகின்றனர். இவர்களைத் தொடர்ந்து துணைத் தலைவர்கள் பதவிக்கு கருணாஸ் மற்றும் பொன்வண்ணன் ஆகியோரும் போட்டியிடுகிறார்கள். செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு சினிமா நடிகர்கள் ராஜேஷ், பிரசன்னா, பசுபதி, நந்தா, ஸ்ரீமன், A விக்னேஷ், பிரேம்குமார், ரமணா, ஜூனியர் பாலையா, தளபதி தினேஷ், AL உதயா, பூச்சி முருகன், ஆயுப் கான் ஆகியோரும், நடிகைகள் கோவை சரளா, சங்கீதா, குட்டி பத்மினி, சோனியா ஆகியோருடன் நாடக நடிகர்கள் M பாலதண்டபாணி, காளிமுத்து, காமராஜ், பிரகாஷ், ரத்னப்பா, சிவகாமி, MS விஸ்வநாதன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் தவிர்த்து சிவசாமி என்ற நாடக நடிகர் தலைவர் பதவிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் போட்டியிடுகிறார். அதேபோல் மோகன்குமார் என்பவர் துணைத் தலைவர் பதவிக்கு தன்னிச்சையாக களமிறங்கி இருக்கிறார்.